வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். இரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீட்டிப்பு, தமிழகத்தின் மழை குறைவு. இதை பற்றி தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. அதேபோல குஜராத் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கடல் காற்று ஈர்க்கப்படுவதால் தமிழகத்தில் படிப்படியாக மழை குறைய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், அதனால் அங்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்து, மேலும் இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரியாக இருக்கும். நகரின் சில இடங்களில் மாலை நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அப்பால் உள்ள வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்பதால் மீனவர்கள் மேற்கொண்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. 19ஆம் தேதி வடக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஒரு சில இடங்களில் ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.